வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்ஸ்டா கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்குது, மூக்கு மேலையெல்லாம் இருக்குது, இந்த வாய்க்கிட்டையில் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான ஒரு சூப்பர் ஃபேஷியல். இப்போ வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அந்த ஃபேஷியல் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ஆனால் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். நீங்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, டேரெக்டாக ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா கிளென்சிங் தான். கிளென்சிங்க்கு நான் வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் கிளென்சிங் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கன்னா கிளென்சிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபேஸ் வாஷ் ஏதாவது வாஷ் பண்ணிவிட்டு வந்து கூட இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா பச்சை பாலில் நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு வந்துட்டு நான் டல்லாக தான் இருக்குங்க. ஃபேஸ்லாம் கொஞ்சம் டஸ்டியாக, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பார்த்தாலே நான் அந்த டஸ்டி தெரியுது. நான் வந்து டைரெக்டாக கிளென்ஸ் பண்ணிக்கலான்ட்டு ரா மில்க் எடுத்திருக்கேன். ரா மில்கில் நல்ல ஒரு காட்டனில் நனைச்சிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற ஃபுல் அழுக்குமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம வந்து டைரெக்டாக கையில் எடுக்கும்போது அந்த பால் வந்து கரெக்டாக நிற்காதனால அந்த டிஷ்யூ பேப்பரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா அந்த க்ளீனப் பண்ணி கொடுக்கும். கழுத்து, காது அதெல்லாமே நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடச்சிடலாம். நம்ம இந்த பாலில் வந்து கிளென்ஸ் பண்ணும்போதே தெரியும், நம்ம ஃபேஸில் நல்லா அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹெட்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம நார்மலாகவே வந்து கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பாலில். இப்போ பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம தொடச்சிடலாம். எவ்ரிடே வந்து நீங்கள் காய்ச்சாத பாலில் வந்துட்டு சும்மா கையில் மட்டும் எடுத்து நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பளிச்சுன்னு இருப்பாங்க, பால்லையே மூஞ்சி கழுவுறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மேஜிக்கல் பேக்கு தான், விட்டமின் இ கேப்சல் தான் நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு 1 எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேஸ்க்கு 2 தேவைப்பட்டுச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இது. நம்ம நார்மலாக வந்து சிரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நைட் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு கூட நம்ம தூங்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் விட்டமின் இ கேப்சூல். நான் ஒரு கேப்சூல் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன் ஃபேஸுக்கு. நல்ல ஆயிலியாக இருக்கும். கூட ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணலை, இல்லைனா கோகனட் ஆயில் கூட சேர்த்து கூட மசாஜ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதுக்கப்புறம் ஒரு பேக் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளைனாக விட்டமின் இ கேப்சூல் மட்டும் ஃபேஸ்க்கு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மல் ஃபேஷியல் மாதிரி பண்ணாமல் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா அந்த ஆயில் நல்லா மெஜ்ஜாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃபேஸில் ஃபுல்லாக மெஜ்ஜாயிருக்கு. ஒரு 5 to 7 மினிட்க்கு அப்புறம் நம்ம அதை டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த ஆயிலை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பேக் போட்டுக்கலாம். துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. நம்ம நார்மலாகவே ஆயில் ஸ்கின் அப்படின்னா இனியும் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். நான் ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு, உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட்டுக்கலாம். நான் பேக் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் கூட நான் ஒரு சின்ன நார்மல் தக்காளி, அந்த தக்காளியோட ஜூஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் மஞ்சளும் மட்டுமே நீங்கள் பேக் போட்டாலே நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக், அந்த பிம்பிள்ஸ் அந்த தழும்பெல்லாமே கூட நல்லா மறைஞ்சிரும். இந்த வாய்க்கிட்டு இருக்கிற பிளாக்கும் போயிடும். சூப்பரான ஒரு பேக்கு தான். இந்த ப்ராசஸ் படி பண்ணும்போது நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் இருக்கும். நீங்கள் 1 to 3 வீக்ஸ் வந்து நல்லா பளிச்சுனே இருக்கலாம். இப்போ இந்த பேக் போட்டு முடிச்சிடலாம் ஃபேஸ்க்கு. சூப்பரான ஒரு பேக்கு. இந்த பேக் வந்து கொஞ்சம் காயிற வரைக்கும் இருந்தால் போதும். இந்த பேக் நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆலிவேரா ஜெல் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபேஷியல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.